ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 15 ஆண்டுகள் பழைய i20 காரை வாங்கலாமா? இன்னைக்கு யூஸ்ட் கார் மார்க்கெட்டில் இந்த i20 காரோட விலையோ ரொம்பவும் மலிவாக கிடைக்குது. அதனால இளைஞர்களாகட்டும் சரி, குறிப்பாக சொல்லணும்னா பெண்களாகட்டும் சரி, இந்த காரை புக் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் 15 ஆண்டுகள் பழமையான காரை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த காரோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் சைடு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க, அந்த காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன, இன்றைக்கு அதாவது 2026 இந்த கார் நம்மளுக்கு செட் ஆகுமான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அகச்சிறந்த காரை நீங்கள் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். i20 பற்றி சொல்லணும்னா ஹூண்டாய் கம்பெனியில் எப்பவுமே பிரீமியமான கார்ஸ் தான் மக்களுக்கு வழங்கிட்டு இருப்பாங்க. விலை என்னவோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மற்ற பிராண்டு கார்களை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஹூண்டாய் கார்களும் பிரீமியமான லுக்கு, நல்லாவே சேஃப்டி ஃபியூச்சர்ஸ், அது மட்டும் இல்லை பில்டு குவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். மற்ற நிறுவனங்கள்லாம் இந்த பில்டு குவாலிட்டியை பார்த்து கொஞ்சம் பொறாமப்படுறதும் உண்டு. இப்பேற்பட்ட கார்களை இளைஞர்களாகட்டும் சரி, பெண்களாகட்டும் சரி ரொம்பவே விரும்புவாங்க. அதுக்கு காரணம் இந்த காரோட தோற்றம். நம்ம மக்களுக்கு எப்பவுமே பார்க்குறதுக்கு தோற்றம் நல்லா இருந்துச்சுன்னா தான் ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இந்த கார் ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதோட இன்டீரியர், இந்த காரில் நீங்கள் டிரைவர் சீட்டில் ஏறி உட்காந்துட்டாலும் சரி, பின் இருக்கையில் அமர்ந்துட்டாலும் சரி, உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த காரோட ஏசி பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் சரி நல்லாவே இருக்கும். இந்த ரோட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எவ்வளோ தூரம் பயணிச்சாலும் உங்களுக்கு டயர்ட்னஸ் தெரியாது. அதுக்கப்புறம் ஸ்பீடு அதாவது 100+ ஓடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது நாட் சேஃப்டி. பட் ஆனால் நீங்கள் சேஃப்டி ப்ரிகாஷனோட ஓட்ட பழகிக்கோங்க. இந்த காரோட ஸ்பெக்கை சிம்பிளாக பார்த்துடலாம். 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், 4 சிலிண்டர், 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின். இந்த காரோட ஸ்பெக் வைஸ் நிறையவே இருக்குது. இந்த காரை நீங்கள் யூஸ்டு மார்க்கெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா இந்த காரோட என்ன நீங்கள் மாடலை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூகுளில் போயிட்டு ஃபுல் ஸ்பெக்கவே பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஸ்பெக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு கூகுளில் கிடைக்குது. இப்போ இந்த காரோட பாசிட்டிவ் சைடை பற்றி பார்த்துடலாம். இந்த காரோட பாசிட்டிவ்னு சொல்லும் போது நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறதே அந்த காரோட தோற்றம் தான். செகண்ட் அந்த காரோட இன்டீரியர் லுக்கு. தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த காரோட பிக்கப்பு சும்மா தாறுமாறாக இருக்கும். இந்த காரோட பிக்கப் நீங்கள் சாலைகளில் நீண்ட தூர பயணத்துக்கு உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய கார்கள் வச்சுருப்பாங்க, அதில் 4 பேர் தான் குறிப்பாக போக முடியும். ஆனால் இந்த கார்களில் பார்த்தீங்கன்னா பின்னிருக்கையில் 3 பேர் அமரலாம். அதாவது ரொம்ப கொஞ்சம் பெரிய பாடியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓரளவு மீடியமாக இருக்காங்கன்னா தாராளமாக பயணம் செய்யலாம். அதுக்கப்புறம் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லாமலே இருக்கும். அதுக்கப்புறம் ஏசி பர்ஃபார்மன்ஸ், ஏசி நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது i20ல, அந்த அளவுக்கு உங்களுக்கு கூலிங் இருக்கும். நல்ல மெயின்டெனன்ஸாக தான் காரை நீங்கள் வாங்குற பட்சத்தில். அடுத்து இந்த காரோட ஸ்பீடு, அதாவது நிறைய கார்கள் வாங்கி பயணிச்சிருப்பீங்க, மைலேஜ் தான் பெஸ்ட்டுன்னு சில கார்களுக்கு போயிருப்பீங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் அழுத்துன்னு அழுத்துவீங்க, அந்த கார் உந்துதல் திறனே இருக்காது, பொறுமையாக தான் போவோம். ஒரு ஓவர்டேக் அடிக்கணும், ஒரு கட்டிங் அடிக்கணும், அந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட்டான ஒரு டைமில் நீங்கள் போகணுன்னா கூட உங்களுக்கு அந்த காரில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சரிய அளவில் இருக்காது. ஆனால் i20 பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸான காரு. உங்களுக்கு 100+ கிலோமீட்டரில் இந்த காரில் ஈஸியாக பயணிக்கலாம். ஏன்னா நீண்ட தூரம் பயணம் செய்யும் போது உங்களால் 80லே அழுத்திட்டு உட்கார முடியாது. சுமார் ஒரு 1000 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் காலியாக இருக்க ரோட்டில் நீங்கள் ஸ்பீடை பயணம் செஞ்சு தான் ஆகணும், அதாவது சேஃப்டி ஃபியூச்சர்ஸோட. அதுக்கப்புறம் இந்த காரோட சேஃப்டின்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது இந்த காரோட பில்டு குவாலிட்டி. பழைய கார்களில் இந்த கார்களோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அன்றைய தேதியிலே 3 ஸ்டாரில் அதாவது பில்டு குவாலிட்டியில் இந்த காரும் ஒன்று. காரோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் ஒரு இடத்துல விட்டாலும் பிரீமியமான கார்கள், எவ்வளோ லக்ஸரி கார்கள் வந்தாலும் உங்கள் காரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் விடும்போது தனியாகவே தெரிவிங்க. ஏன்னா அந்த கார் அந்த அளவுக்கு ஒரு ரிச் தோற்றத்தை கொடுக்கும். ஆக மொத்தத்தில் i20 பாசிட்டிவ் சைடுனா அழகு தான். இப்போ நெகட்டிவ் சைடை பற்றி பார்த்துடலாம். i20யோட நெகட்டிவ் சைடில் நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது i20 மட்டும் கிடையாதுங்க. யூஸ்டு மார்க்கெட்டில் நீங்கள் எந்த கார் எடுத்தீங்கனாலும் அதோட ரஸ்டிங் இஷ்யூ மட்டும் கட்டாயம் பாருங்கள். இதுக்கு காரணம் எல்லா வீடியோவிலையும் நம்ம ரஸ்டிங் இஷ்யூவை சொல்கிறதுக்கு ஒரே ரீசன் தான், நான் பாதிக்கப்பட்டது ரஸ்டிங் இஷ்யூனால மட்டும்தான். ஸோ அதனால தான் எந்த யூஸ்டு கார் நீங்கள் எடுத்தீங்கனாலும், ஏன்னா 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கார்களை எடுக்கும்போது ரஸ்டிங் இஷ்யூவை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. கீழே அண்டர் பாடியெல்லாம் குனிஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இன்ஜின் சைடு போய் பாருங்கள், எல்லாமே ரஸ்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் நம்ம இஷ்யூவாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காரில் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள், அதாவது நிறைய நண்பர்கள் பயன்படுத்தி நம்ம கமெண்ட்ஸில் ஆகட்டும் சரி, அதுக்கப்புறம் நம்மளே நேரடியாக போய் பார்த்ததாகட்டும் சரி, மைலேஜ் மட்டும்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா i20யோட மைலேஜ் சுத்தமாக கிடைக்காதுன்னு தான் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உங்கள் கார் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதாவது சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11 to 13 கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆவரேஜாக ஒரு 10-11 தான்ப்பா கிடைக்குன்றாங்க. ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு 15-16 கிடைக்கிறது பெரிய விஷயம், 14-15 தான் அதிகபட்சமாக கிடைக்குன்றாங்க. ஸோ இப்போ மைலேஜில் ரொம்பவே ட்ராப் ஆனது தான் இந்த பழைய i20 காரோட பர்ஃபார்மன்ஸ். என்னப்பா பாசிட்டிவ்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னால் நெகட்டிவ்ல பர்ஃபார்மன்ஸே இல்லைன்னு சொல்கிறேன். அப்படி கிடையாதுங்க. இந்த கார் 100 வரைக்கும் உங்களுக்கு 120 வரைக்கும் ஓரளவு ஓட்டலாம், நல்லாவே இருக்கும். அடுத்தது 4th கியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திணறுதுன்னு தான் நிறைய பேர் யூசர் சொல்லிட்டு இருக்காங்க, பழைய கார் வச்சிருக்கவங்கள. அடுத்து இந்த காரோட இன்ஜின், இந்த கார் நல்லாவே ஒரு ரியலபிளான இன்ஜினாக இருந்தாலும் நம்ம மாருதி டொயோட்டா அளவுக்கு இந்த இன்ஜினை நம்ம கம்பேரிசன் போட முடியாது. ஏன்னா அதில் கொடுத்ததெல்லாம் வேற மாதிரி இன்ஜின்கள், இதில் கொடுத்துருக்கிறது வேற மாதிரி இன்ஜின். ஸோ இந்த கார் யூஸ்டு மார்க்கெட்டில் சொல்கிறேன், அதாவது புதுசாக அந்த i20 நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா எந்த இஷ்யூவும் கிடையாது. அந்த பிராண்ட் சைட்லேருந்து நல்லாவே சப்போர்ட் வருது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 15 வருஷம் தாண்டின i20 நீங்கள் வாங்கும் போது அதோட இன்ஜின் அதாவது ஒரு 50 to 60 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அதோட எந்த பிரச்சனையும் கொடுக்காம வச்சிருக்குன்ட்டு நிறைய யூசர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதிகப்படியான 1 லட்சம் கிலோமீட்டர் தாண்டிய வண்டியெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா
எப்போ 7:30 கூட்டம் தெரியாது. ஸோ கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது நிறைய பேர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ECUவில் கம்ப்ளைண்ட் இருக்குது, அதாவது வந்து ரிலேவில் நிறைய பிரச்சனைகள் வருது, எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா பழைய ஒயரிங் ஃபால்ட் எல்லாம் இருக்கும். யூஸ்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரோட் சைடில் காரை வச்சு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. நைட்டு கூட அப்படியே காரை விட்டுட்டு போயிருவாங்க. அந்த கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா எலி ஏறி ஒயரிங் எல்லாம் கடிச்சு கொதறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க மேலோட்டமாக எதுவும் டேப்பை சுற்றி விற்றா கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து நாளைக்கு செலவு பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாது. அடுத்தது கியர் லேக்கிங் சொல்கிறாங்க. அதாவது i20 கார்லேயே பார்த்தீங்கன்னா கியர் போடுறதுக்கு அவ்வளோ இலகுவாகவே இருக்கும். அவ்வளோ இலகுவாக இருக்க இந்த i20 காரில் இப்போ யூஸ்டு மார்க்கெட்டில் அதிகப்படியான கிலோமீட்டர் ஓடின கார்களில் கியர் போடுறதுல ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு கிளச் பிளேட் வந்து போயிடுது. ஸோ நிறைய யூசர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது. அது என்னதான் தெரியல, நாங்கள் எப்படி தான் பார்த்து ஓடினாலும் கிளச் பிளேட் மட்டும் சீக்கிரமாக போயிடுது. அதுக்கப்புறம் பெல்ட்டில் வந்து ஒரு சவுண்டு கேட்குது. அதாவது பார்த்தீங்கன்னா i20 காரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டு உட்காந்திங்கன்னா, குறிப்பாக ஏசி ஆஃப் பண்ணிட்டு உட்காந்திங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட்டில் இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கானே தெரியாது, அந்த அளவுக்கு ப்ரீமியமான இருக்கும். ஆனால் இந்த i20 காரில் பழைய கார்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கிலோமீட்டர் பயன்படுத்தின கார்கள் நீங்கள் அந்த பெல்ட் சவுண்டு மட்டும் குறிப்பாக நீங்கள் கேட்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு யூஸ்டு மார்க்கெட் போங்க, நல்ல i20 கார்களாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது. ஆனால் மேக்ஸிமமாக சுமார் ஒரு 80% i20 காரில் பார்த்தீங்கன்னா இன்ஜினை நீங்கள் பே ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அந்த பெல்ட் சுற்றுற சத்தம் ஒரு மாதிரி கிச்சுன்னு கேட்கும். இப்போ கூட இன்ஸ்டாவில் நிறைய வீடியோஸ் எல்லாம் வருது, அதில் வேஸ்லினை தடவிட்டா சரியாயிரும்னு சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஸோ நல்ல ஒரு மெக்கானிக்கை வச்சு இந்த காரை எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் நம்ம முக்கியமாக பார்க்கப்படுறது இந்த காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் தான். இப்போ இந்த i20 காரை பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் விலையெல்லாம் மற்ற பிராண்ட் மாதிரி உங்களுக்கு சீப்பராக கிடைக்காது. அதாவது ஸ்பேர் பார்ட்ஸோட விலை வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ அதில் இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் இப்போ ஏசிலலாம் உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி இருக்கிற நிறைய விஷயங்களை கலட்ட வேண்டி வரும். ஸோ லேபரும் அதிகமாக இருக்கும், அந்த ஸ்பேரும் உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் குறிப்பாக சொல்லணும்னா சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது. நிறைய பேர் செகண்டில் கார் எடுத்து சஸ்பென்ஷன் 4த்தையும் ஈஸியாக மாற்றிட்டு அடுத்த இதை ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஈஸியாக மாற்றுறது பணத்தை அதிகமாக கொடுத்தா தான் ஈஸியாக மாற்ற முடியும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து எடுத்துக்கோங்க. சஸ்பென்ஷனில் மட்டும் வேலை பண்ணி போட்டுடலான்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு கொடுக்காட்டியும் ஒரு 2 மாதம் கழிச்சு உங்களுக்கு செலவு வைக்க தான் செய்யும். அதனால புது சஸ்பென்ஷனே மாற்றிடலாம். ஸோ இந்த கார்களில் நம்ம நெகட்டிவ்ல அதிகமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்பேர் பார்ட்ஸ் விலை அதிகம், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல், அதாவது பெட்ரோல் ஆகட்டும் சரி டீசல் ஆகட்டும் சரி, உங்களுக்கு இன்னைக்கு விற்கிற விலைவாசி என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்கள் பாக்கெட் மணியெல்லாம் ஈஸியாக காலி பண்ணுறதுக்கு இந்த கார் வந்து உதவும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மைலேஜ் வந்து ரொம்பவே ட்ராப்பு. ஸோ யூஸ்டு மார்க்கெட்டில் எடுக்க போகிறீங்கன்னா அந்த i20 மட்டும் ரொம்பவே கவனமாக எடுங்க. i20 வந்து பொதுவாக பார்த்தோன்னா ரொம்பவே நல்ல காருங்க. நம்ம நண்பர் கூட வச்சிருக்காரு, அண்மையில் கோவா கூட போயிட்டு வந்திருந்தாரு, பழைய யூஸ்டு காரை வச்சு தான். ஆனால் அந்த காரில் என்ன ஒரு பிரச்சனைனா, செட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் எடுக்கும் போது அதிகமான குறைபாடுகளோடு எடுத்துட்டீங்கன்னா அதில் செலவு செய்தே லட்சக்கணக்கில் செலவு செய்கிற மாதிரி ஆயிரும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய கார் எடுத்து, அதாவது லக்ஸரியான கார் எடுத்து எப்படி செலவு பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த i20க்கும் உங்களுக்கு செலவு வைக்கும். ஏன்னா இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அதிகம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த காரை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம் i20ல நல்லாவே பார்த்து எடுத்துக்கோங்க. டயர் பார்த்தீங்கன்னா இதோட டயர் செக்ஷனே ரொம்ப பெருசாக தான் இருக்கும். நிறைய பேர் மாடிஃபை எல்லாம் போட்டு டயர் வச்சிருப்பாங்க. அந்த காரில் இன்னும் பெட்ரோல் வந்து ரொம்பவே அடி வாங்கும், அதாவது மைலேஜ் வந்து ரொம்பவே ட்ராப் ஆகும். இந்த கார் எடுத்துகிட்டு நல்ல காராக நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணி ஒரு கார் எடுத்துகிட்டு அதில் டயர் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணாமல் உங்களுக்கு மாடிஃபை பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு யங்ஸ்டர் மாடிஃபை இல்லாமல் ஓட்ட மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ரேசர் ஃபீலிங் வரும்னா ஒரு ஸ்பாய்லர் போடுறது, அதுக்கப்புறம் லைட்ஸை ஏதாச்சும் கொஞ்சம் RGB லைட்ஸை கொஞ்சம் அழகுபடுத்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ணிங்கன்னா அந்த i20க்கு ஆக சிறந்ததாக இருக்கும். அதை விட டயரோட வித்தை பெருசுப்படுத்தணும், நல்ல பிரம்மாண்டமாக தெரியணும்னு யோசிச்சிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இன்னும் மைலேஜ் ட்ராப் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டயரோட அளவு பெருசாக உங்களுக்கு மைலேஜும் ட்ராப் ஆகும். அதனால தான் சில பிராண்டுகள் அவங்களோட டயரோட வீல் சைஸ்லாம் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் அலாய் மட்டும் மாற்றிக்கிட்டு இந்த காரை தாராளமாக ஓட்டலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த i20 கார்களை வாங்குவீங்களா இல்லை யூஸ்டு மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கிட்டீங்களா? உங்களுக்கு எவ்வளோ செலவுகள் வருது? உங்களோட சர்வீஸ் காஸ்ட்டெல்லாம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு மார்க்கெட்டில் இந்த கார் ரொம்பவே சீப்பராக இன்னைக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 2.5 லட்சம் 2.25 லட்சத்திலே நல்ல கார்களே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ யங்ஸ்டர் என்ன பண்ணுவாங்க, இந்த கார் நல்ல ப்ரீமியமாக இருக்குது, அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம வெளியே போகிறதுக்கும் நல்ல பிக்கப் இருக்கிறதுனால நல்ல ஸ்பீடாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புக் பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி இந்த காரை பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை பார்த்துட்டு கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவாங்கல்ல. இந்த காரை வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த காரோட நிறை குறைகளை நான் பார்த்ததில் என்னோட சுற்று வட்டாரத்தில் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம நண்பர்
வந்து ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அவர் i20ல கை தேர்ந்தவர். ஏன்னா அவர் அந்த பக்கத்தில் இருக்க ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான i10 i20 தான் இருக்கும். அந்த கார்லாம் சர்வீஸ் பண்ணி நம்மளுக்கு அவர் சொன்னது தான் உங்களுக்கு நான் வீடியோ வாயிலாக தெரிவிச்சிருக்கேன். ஸோ இதில் எதுவும் நிறை குறைகள் இருந்தாலும் தாராளமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அடுத்தடுத்து திருத்தி தான் நம்ம வீடியோவை போட்டுட்ருக்கோம். இதே போன்ற மோட்டார் சார்ந்த விஷயங்களை நம்ம சேனல் வாயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, ஃபிட்னஸ் ரிலேட்டடான வீடியோஸுக்கும் டயட் பிளான்ஸு இது எல்லாத்துக்குமே வந்து மிதுன் ஃபிட் ஸ்டோரின்ற ஒரு சேனல் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது எதற்காகனா நிறைய பேர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். உதாரணம் சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, நைட்டு பிரியாணின்னு எல்லாமே ஓடிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ எக்ஸசைஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம், அந்த எக்ஸசைஸுக்கு என்னென்ன டயட் எடுக்கணுன்றதுக்காக நம்ம ஒரு சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிட்னஸ் சார்ந்த ஆர்வம் இருக்கிறவங்க கட்டாயம் மிதுன் ஃபிட் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷன் ஆகி நீங்கள் கூட ஒரு ஜிம்முக்கு போகலாம், இல்லை காலையில் வாக்கிங்கோ, ரன்னிங்கோ, டயட் பிளான்ஸோ ஏதோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லைஃப் ஸ்டைலும் நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இன்றைய வீடியோவில் ஓல்டு i20 காரோட நிறை குறைகளை பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்கன்றதை நம்புகிறேன். நானும் உங்கள் மிதுன் அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.